Hi, hello, welcome to Santhi Special. ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். இதை நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ஆனால் இப்படி தான் இருக்கணும். இது கூட ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள். மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேகும்போது உப்பு போட்டிருக்கிறேன், அதனால் இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசிஞ்சிக்கலாம். இது கோதுமை மாவு. கோதுமை மாவில் உப்பு கொஞ்சம், ரவை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னாக்கா பொரிச்சு எடுக்கும்போது ஒரு கிறிஸ்பியாக இருக்குன்றதுனால ரவையும் போட்டு பசைஞ்சு இப்போ திரட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இது உள்ள இந்த மசாலாவை வச்சு ஸ்டஃப் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது உள்ள ஏற்கனவே ஒன்று பண்ணேன், இன்னொன்று பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இது பிரியக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக இந்த இடத்த நல்லா இப்படி போட்டு மடக்கிட்டோம்னா சரியாக போச்சு. ஒன்று இதெல்லாம் வெளியே வராத அளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். மசாலா வச்சு அழகாக பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு பக்கம் செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இதை திருப்பிடலாம். இது முதல்ல போட்டது. இதில் என்னென்னா இந்த சைடெல்லாம் பாயில் ஆகும். அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம். இது நல்லா செவந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். கோதுமை மாவும் உருளைக்கிழங்கு வச்சு செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.